தூத்துக்குடியில் உள்ள மாங்கொட்டாபுரம் பகுதியில் 150க்கும் மேற்பட்ட வீடுகளும் விவசாய நிலங்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. தூத்துக்குடி பெருங்குளம் பகுதியில் உள்ள மாங்கொட்டாபுரம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் மொத்தமாக 160 வீடுகள் உள்ளன. விவசாய பூமி, இயற்கை எழில், நீர்நிலைகள் என சொர்க்கமாக காட்சி தந்த இடத்தை பெருமழை தலைகீழாக புரட்டிவிட்டது. அதிகாலையில் வெள்ளம் ஊருக்குள் புகுந்த நிலையில் உயிரை காத்துக்கொள்ள மாடிகளில் தஞ்சமடைந்தனர் இப்பகுதி மக்கள். வெள்ளம், தொடர் மழை என சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தவர்கள் உணவுப் பொட்டலங்கள் வழங்க வந்த ஹெலிகாப்டரை நோக்கி கையசைத்தும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என வேதனை பொங்க கூறுகின்றனர். இரண்டு நாட்கள் கழித்தும் வெள்ளம் வடியாத நிலையில் நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். வெள்ளம் வடிந்த நிலையில் வீட்டிற்கு வந்து பார்த்தனர். வீடுகள் இடியும் நிலையில் உள்ளிருந்த பொருட்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு சேதமாகி கிடந்தன. எங்களுக்கு கூலி வேலை தான், விவசாயம்லாம் கிடையாது. பசங்க பிள்ளைகள்லாம் அங்கங்கே முகாமில் தங்கியிருக்காங்க. வீட்டுக்கு வந்து நிவாரண பொருள் வாங்க வரும்போது தான் பார்த்தாங்க, வீட்டில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு தச்சமயம் பிள்ளைகளை கொண்டு நாங்கள் முகாமில் தான் தங்க வச்சுருக்கோம். வேறு எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. இங்கேருந்து கொண்டு கொடுக்குற அரிசி, பருப்பு, காய்கறியில் தான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்காங்க, அதை தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல்லேருந்து வந்த பிள்ளைங்கள்லாம் வந்து போட துணி இல்லாமல் வந்து உட்காந்துட்டுருக்கு. ஆடு, கோழி எல்லாம் இருந்ததெல்லாம் வெள்ளத்தில் போயிட்டு எங்களுக்கு எங்களாம் பார்த்து எதுவும் உதவி செய்யணும். எங்கள் பிள்ளை குட்டிலாம் தங்க இடம் இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் தான் போய் படுக்கணும். வடக்கு தெரு காலனி பகுதி மற்றும் தெற்கு தெருவில் உள்ள சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து கிடக்க அதன் உரிமையாளர்கள் கதறி அழுதனர். பல வீடுகளில் கேஸ் சிலிண்டர், ரேஷன் கார்டு, முக்கிய ஆவணங்கள், மாணவர்களின் புத்தகங்கள், ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகள் என அனைத்தும் வெள்ளத்தோடு அடித்துச் செல்லப்பட்டது. சாப்பாடும் இல்லாமல், தண்ணியும் இல்லாமல், அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து போட்டு வந்து எங்களை வந்து செவ்வாய்க்கிழமை மண்டபத்தில் கொண்டு வச்சுருந்துச்சு. அங்கே ஒரு 2 நாள் இருந்துட்டு இங்கே தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் வந்தோம். எங்கள் வாழையெல்லாம் ரொம்ப நஷ்டமாகி போச்சு, எங்கள் பொருளெல்லாம் ரொம்ப நஷ்டமாகி போச்சு, எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துட்டு. இங்கு வசிப்பவர்கள் பெரும்பாலும் விவசாய குடிமக்கள். பல ஏக்கரில் வாழை பயிரிடப்பட்டிருந்த நிலையில் அவையெல்லாம் தண்ணீரில் சாய்ந்து விட்டது. நெல் நடவுக்காக வாங்கி வைத்திருந்த விதை நெல்லும் தண்ணீரில் போய்விட்டது. ஒரு 10 லட்சம் நஷ்டமாயிட்டு. நஷ்டம். நாற்று போட்டு வச்சு நடணும். நடதுக்கு 2 நாளைக்கு முன்னால் நாற்றெல்லாம் தண்ணியில் போயிட்டு. ரொம்ப பிள்ளைகள் எல்லாமே எல்லாத்துக்குமே ரொம்ப வருத்தம், ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கும். ஏற்கனவே விவசாயம் நஷ்டத்திற்கு மேல் நஷ்டத்தை சந்திக்கிறது. இந்த முறையாவது போட்ட பணத்தை எடுத்து விடலாம் என கடனை வாங்கி செலவு செய்தவர்கள் தற்போது மீள முடியாத துயரத்தில் சிக்கிவிட்டனர். எங்கள் வீடெல்லாம் எல்லாமே தண்ணி பெருகி போச்சு, பொதுலாம் சேதமாயிட்டு. நாங்கள் செவலை கிராமத்தில் போய் உட்காந்துருந்தோம். அவங்க காப்பி, தண்ணி, சோறு எல்லாமே தந்தாங்க. எங்களுக்கு நீங்கள் எல்லாம் செய்யுங்க. இழந்ததை எப்படி மீட்பது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கின்றனர் இப்பகுதி மக்கள். தற்போது அரசின் நிவாரண தொகைதான் இவர்களின் ஒரே நம்பிக்கை. இழப்புகளை ஆய்வு செய்து தகுந்த உதவி செய்தால்தான் இம்மக்கள் மீண்டு வர ஒரு வழி பிறக்கும். டிராக்டர் எடுத்து வச்சுருந்தேன் நகையை வச்சு, அதெல்லாம் போச்சுது. வீட்டில் உள்ள மளிகை ஜாமான், அரிசி, பருப்பு எல்லாமே தீர்ந்து, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு அதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணி வீட்டை மட்டும் க்ளீன் பண்ணி சமையல் வெளியில் வச்சு செஞ்சு சாப்பிட்றோம். நான் 100 நாள் வேலைக்கு தான் போவேன். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதீமுடன் செய்தியாளர் பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.